எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மிளகு தக்காளி கீரை இருக்குது பார்த்தீங்களா, அதாவது மணத்தக்காளி கீரை, மிளகு தக்காளி கீரைன்னு ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. இந்த கீரையில் வந்து பொரியல் செஞ்சு சாப்பிட்ருப்போம், அதை வச்சு சட்னி செஞ்சு கூட சாப்பிட்ருப்போங்க. ஆனால் அதில் இருக்கிற காய் இருக்குது பார்த்தீங்களா, அது யாருமே சாப்பிட மாட்டாங்க. அது கசக்கும் அப்படின்ட்டு யாரும் சாப்பிட மாட்டாங்க. அந்த காயை வச்சு கசப்பே இல்லாத மாதிரி ஒரு டேஸ்டியான ஒரு தொக்கு செய்யலாம். அல்டிமேட்டா இருக்குங்க. இட்லி, தோசை, சாப்பாடு, அவல் எல்லாத்துக்கும் அல்டிமேட்டா இருக்கும். இன்னைக்கு நான் அவளுக்கு தான் அந்த சைடிஷ் செய்ய போறேங்க. டேஸ்ட் அட்டகாசமா இருந்தது. சரி, இது எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ ஒரு 1/4 தட்டு அளவு நான் பார்த்தீங்கன்னா மிளகு தக்காளி காய் பொரிச்சு வச்சிருக்கிறேன். அது உள்ளுக்கு போட்டுக்கலாங்க. எண்ணெய்க்குள்ளே போடும்போது மேலே தெரிக்கும், அதனால ஒரு தட்டை வச்சு மூடி வச்சுக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தட்டை வச்சு மூடி வச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் நல்லா டப்பு டப்புன்னு வெடிக்குங்க. அந்த காய் வெடிக்கிற சவுண்டு நிறுத்திருச்சு அப்படின்னா வச்சுக்கோங்க, அந்த தட்டத்தை எடுத்துட்டு கரண்டியால ஒரு கலரி விட்டுக்கோங்க. நல்லா கலர் முதல்ல நம்ம போடும்போது ஒரு கலர் இருந்து பாத்தீங்கன்னா நல்லா டார்க் கிரீன் கலர், இப்ப லைட் கிரீன் கலர் சேஞ்ச் ஆயிருச்சா. இப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எண்ணெயில இருந்து இந்த காயில தனியா ஒரு தட்டத்துல எடுத்து வச்சிருக்கிறேங்க. மிளகு தக்காளி காயை எண்ணெயில பொரிச்சு எடுத்த அதே எண்ணெய்க்குள்ள பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு கடலைப்பருப்பு போட்டிருக்கேங்க. கடுகு கடலைப்பருப்பு பொரிஞ்சு வந்த உடனே 2 பல்லு பூண்டை தட்டி போட்டிருக்கிறேன். பூண்டு நல்லா வாசனையா இருக்கும். ஒரு கையளவு சின்ன வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி போட்டிருக்கேங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை உள்ளுக்கு போட்டுட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. நான் வரமிளகாய் போடலைங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நடுவில் மசாலாலாம் போடுறதுனால வரமிளகாய் போடலைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நறுக்கி வச்சிருக்கிற தக்காளியை உள்ளுக்கு போட்டிருக்கிறேங்க. 2 தக்காளி பெரிய தக்காளியும் ஒரு குட்டி தக்காளி எடுத்துருக்கேங்க. 3 தக்காளி எடுத்துருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக தக்காளி வெந்து வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நடுவில் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டீங்கன்னா வச்சுக்கோங்க, தக்காளி நல்லா வெந்து வந்துருங்க. தக்காளி நல்லா மசிச்சு வந்துருச்சுங்க. இப்போ நம்ம மசாலாலாம் நடுவில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுடைய சுவைக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. உங்களுடைய காரத்துக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி வீட்டு மசாலா தூள் போட்டுக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாத்தூள் எடுத்துருக்கேங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. வீட்டு மசாலா தூள் எப்படி செய்யறங்கிற வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன், போய் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்களும் செஞ்சுக்கோங்க. மசாலாவோட இந்த தக்காளி தொக்கு சூப்பராக நல்லா தொக்கு மாதிரி சூப்பராக வந்திருக்கா, பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கா. இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெயில் பொரிச்சு வச்சிருக்கிற மணத்தக்காளி காயை உள்ளுக்கு போட்டுக்கலாங்க. இந்த தக்காளி தொக்கு கூட நம்ம எண்ணெயில பொரிச்சு வச்சிருக்க மிளகு தக்காளி காய் இருக்கு இல்லையா, நல்லா ஊறி வர வரைக்கும் கிளறி விட்டுக்கலாங்க. கடைசியா பாத்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா உள்ளுக்கு போட்டுட்டு இதை 2 கிளறி எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஒரு தட்டத்துல எடுத்து வச்சுக்கலாங்க. பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது, பார்த்தாவே சாப்பிடணும் போல தோணுதா. இது பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, அவல் எல்லாத்துக்கும் அல்டிமேட்டாக இருக்குங்க. அவல் ரெடி பண்ணி அதுக்கு சைடிஷாக தான் இந்த தொக்கு நான் எடுத்துக்க போகிறேங்க. ஒரு சின்ன குண்டால 1 டம்ளர் அளவு பார்த்தீங்கன்னா அவல் எடுத்துருக்கேங்க. தண்ணி உள்ளுக்கு ஊற்றி இந்த அவலை அலாசி எடுத்துக்கலாங்க. அலாசி எடுத்த தண்ணி கீழே ஊற்றிட வேண்டாங்க. செடி ஏதாச்சும் இருந்ததுன்னா அதுக்கு ஊற்றிக்கோங்க. இந்த அலசி எடுத்த தண்ணி பார்த்தீங்கன்னா நான் செடிக்கு ஊற்றிட்டேங்க. எப்பயும் போல் நம்ம சாப்பாடு அரிச்சு வைக்கிறதுக்கு முன்னாடி தண்ணியில் போட்டு அலசி எடுத்து அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி தான் நம்ம வேக வைப்போம். அதே மாதிரி தாங்க அவளுக்கும். ஃபஸ்ட்டு நம்ம தண்ணியில் போட்டு அலசி எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த அவளுக்குள் நம்ம என்ன பண்ணுறோன்னா தண்ணி மூழ்கிற அளவுக்கு தண்ணி உள்ளுக்கு ஊற்றிட்டு ஒரு 15 நிமிஷம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, அப்படியே நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் அவள் பார்த்தீங்கன்னா தண்ணியில் சூப்பராக ஊறி வந்திருக்கு பாருங்க. நான் கையில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க, எந்த அளவு சூப்பராக ஊறி வந்திருக்கா. இந்த ஊற வச்ச அவள் இருக்கு இல்லையா, கொஞ்சமாக இந்த தொக்குக்கு எடுத்துக்கோங்க. மீதி என்ன பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சோண்டு தேங்காய் திருவி போட்டு உங்களோட சுவைக்கு தகுந்த மாதிரி நாட்டு சக்கரை வெள்ளை உள்ளுக்கு போட்டுட்டு நீங்கள் வறுத்து வச்ச நிலக்கடலை பருப்பு இருந்ததுன்னா அது 1 2 உள்ளுக்கு உடச்சி போட்டுட்டு சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் வேற லெவல் அல்டிமேட்டாக இருக்கும். சரி, இந்த அவல் பார்த்தீங்கன்னா இந்த தட்டத்தில் எடுத்து வச்சிருக்கிறேங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற தொக்கை உள்ளுக்கு வச்சு பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டாக இருந்ததுங்க. இந்த மிளகு தக்காளி காய வச்சு தொக்கு மட்டும் இல்லைங்க, குழம்பு கூட செய்யலாம், அதுவும் அல்டிமேட்டாக இருக்கும். அந்த குழம்பு எப்படி செய்யலாங்கிறது இன்னொரு நாள் கண்டிப்பாக வீடியோ போடுறேங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்க.
உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.